ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். நல்ல தூக்கம். எஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 250 என்ற இமாலய டார்கெட்லாம் சேஸ் பண்ணலாங்க. அந்த டர்ஃப் பிச்சில் நான் ஆல்ரெடி சொன்னது அது ஒரு டர்ஃப் பிச்சு தான். அதில் யாருனாலும் சேஸ் பண்ணலாம். பட் இங்கே ஆஸ் யூஷுவல் நம்ம சஞ்சய் சாம்சன் ருத்ராஜ் கை கொடுக்கல, கார்த்திக் சர்மா கிளிக் ஆகலை, ஆயுஷ் மாத்திரவனி தாளில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் லோயர் ஆர்டர் இறங்கி 207 ரன் அடிச்சாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது சேஸபிள் டார்கெட் தான். சரி எனிவே தோத்துட்டு தான் ஓகே. பட் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மெசேஜ் எப்படி அந்த ஃபேக் ஐடிலேருந்து ஒருத்தனுக்கு கூடமே ஒரிஜினல் கிடையாது. இவனுக்கு போல இவனுக்கு 17 வருஷமாக எப்படி டூப்ளிகேட்டாக இருந்தாலும் அப்படி தான் டூப்ளிகேட்டாகவே இருக்கானுங்க. எவனா ஒரிஜினல் வந்து இதில் வேறு திருநெல்வேலி வேறு சேர்த்துருக்காங்க. திருநெல்வேலி பசங்க வேறு நல்ல பசங்க நினச்சேன். திருநெல்வேலி வாடா, மெரினா பீச் வாடா, அங்கே வாடா இங்கே வாடா எங்கடா வரட்டும். உனக்கு அட்ரஸ் இல்லாத அனாத பயணி, ஒரு நம்பர் கிடையாது. அதில் பேர் பார்த்தா நருட்டோ புருட்டோ கிருட்டோன்னு ஏதோ வச்சுக்கிட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, என்னடா உழைச்சிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, எனக்கு வெக்கம் சூடு மானம் இதெல்லாம் இருக்குது. வருத்தம் தான். என்னன்னா இவனுக்கிட்டலாம் போய் 207 ஆல் அவுட் ஆகிவிட்டு துவக்க வச்சியாடா சிஎஸ்கே டீமே அப்படி எனக்கு ரோசம் வருது. ஆனால் ஒரு 131 கூட சேஸ் பண்ண வக்கில்லாமல் ஒரு விராட்டி ஏபிடி கேலு சொல்லிட்டு உலக ஜாம்பான்களை வச்சு ஒரு 131 சேஸ் பண்ண வக்கில்லாமல் பிலோ 50 ஆல் அவுட்டான நீயே இன்னைக்கு வரைக்கும் வீராப்பால் நுங்கி தூக்கி கட்டிக்கிட்டு நாங்கள் கெத்துன்னா 21-14 இன்றைக்கே நான் சமாளிக்க முடியும். 49 அதுக்கே நான் ஆல் அவுட் ஆகலை, அதையும் நான் சமாளிக்க முடியும். புரியுதா? அதை தாண்டி இந்த சின்ன சின்ன ரெக்கார்டாக 2011 சொல்லி சமாளிக்க முடியும், 7-1 சொல்லி சமாளிக்க முடியும். ஆனால் நான் சமாளிக்க போகிறதில்ல. ஏன்னா ஈனம் மானம் சூடு சூழலை எனக்கு இருக்குல்ல. தோல்வி தான். ஆனால் நீ சமாளிப்ப. 17 வருஷமாக நீ சமாளிச்சே, உனக்கு இதை சமாளிக்க முடியாதா? நீ கெத்து தான் மாப்பிள்ள. ஏன்னா உனக்கு பழகி போன ஒன்று, எங்களுக்கு புதுசு இல்லை, டைம் கொடு, ஆனால் செட்டில் ஆகும். புரியுதா இல்லையா? என்னவோ இவனுங்க வந்து தேவையே இல்லாமல் இந்த சில பேர் கிரியேட் பண்ணதுனால நானுமே இவனுங்களை ஈக்குவலாக நினச்சி இவனுக்கு வந்து எப்படி நான் மிரட்டுறது, அதெல்லாம் எடுத்து போட்டால் உள்ளே போட்டு ஜட்டியோடு அடிப்பானுங்க இவனுங்களை. ஆனால் இவனுக்கு என்ன தெரியுமா, மிரட்டின பேருக்கு ஏதாவது சரி நம்பர் கொடுறானா ப்ரோ அது சும்மா பேசிட்டேன் ப்ரோ, அந்த கதை இவனுக்கு கதை ஒருத்தனுக்கு கூட திராணி கிடையாது. ஸோ தயவுசெய்து நீ சால் பண்ணலாம், கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இந்த ஆபாசமாக பேசிக்கிட்டு இந்த அட்ரஸ் இல்லாத அனாத பசங்க மாதிரி சுற்றதுனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நீ என்றைக்குமே கிடையாது. ஆனால் நேற்று நான் ஸ்டேடியம் போகல மேட்ச்சுக்கு. ஏன் தெரியுமா? த்ரெட்டு. ஆனால் அதுக்கு வெக்கப்பட வேண்டியது நீ தான். இட்லி சாம்பார்லாம் சொல்லியிருக்கீங்க போல் ஸ்டேடியமில். சரி பார்த்துக்கலாம், உங்கால ஓங்குது, என்ன பண்ண முடியும். காய்ஸ் நம்மலாம் வெக்கமான சூடு சுரணை இருக்கிறவங்க, அதனால் ஃபீல் பண்ணுங்க தோத்துட்டுன்னு. 207க்கு 250 சேஸ் பண்ணி போய் ஆல் அவுட் ஆகிட்டான். அசிங்கமாக இருக்குது. ஒரு ஹியூமிலிசேஷன் பண்ணாமல் போயிட்டுல, அசிங்கமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஆனால் அவன் கெத்தாக சுற்றுவான். அவனுக்கு என்ன, அவன் எல்லா ரெக்கார்டையும் பார்த்துட்டான். அவன் ஹையஸ்ட் ஸ்கோரும் பார்த்துட்டான், லோயஸ்ட் ஸ்கோரும் பார்த்துட்டான். அதனால் அவனுக்கு ஃபீலிங்லாம் கிடையாது. இவனுங்கெல்லாம் ரிப்ளை பண்ணாதீங்க. இவனுங்க அட்ரஸ் இல்லாத அனாத பசங்க திரும்பவும் மெசேஜ் போடுவானுங்க. ஓட நைன்னு